ஜே பேபி படம் எப்படி இருக்கு? அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முந்தான முடிச்ச படத்துல ஆரம்பிச்சு மூக்குத்தி அம்மன் படம் வரைக்கும் பல படங்கள்ல தனது வெரைட்டியான நடிப்பை காட்டி அசத்தி இருப்பாங்க ஊர்வசிய இந்த கதையின் நாயகியை வச்சு இயக்குனர் சுரேஷ் மாதிரி இயக்கி இருக்கிற ஜே பேபி படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. ஸோ மஞ்சுமல் பாய்ஸை போலவே ஜே பேபி படமும் உண்மை கதையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட படம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட பேபி, அதாவது ஊர்வசி தன்னால குடும்பத்துல யாருக்கும் தொல்லை வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அம்மா காணாம போயிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சதும் மகன்களான செல்வமும் சங்கரும், அதாவது அட்டகத்தி தினேஷும் லொல்லு சபா மாறனும் அம்மாவை தேட தொடங்குறாங்க. காவல் நிலையத்துல புகாரும் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் கொல்கத்தாவில் அம்மா இருக்கிறாங்கன்ற தகவல் மகன்களுக்கு தெரிய வரவே அண்ணனும் தம்பியும் கொல்கத்தாவை போயிட்டு அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த ஜே பேபி படத்தோட கதை. இது உண்மை சம்பவம் அப்படின்றதால கொல்கத்தாவில் பேபியை தேடி கண்டுபிடிக்க உதவிய நபரும் இந்த படத்துல அதே கதாபாத்திரத்துல நடிக்க வச்சிருக்கிறாரு. நடிப்பு ராட்சசி ஊர்வசியின் நடிப்பை பத்தி சொல்லவே வேணாம். காமெடி கதாபாத்திரத்துல சிரிச்சுட்டே நடிக்கவும் தெரியும். சூரரை போற்று படத்துல வரும் அம்மா போல சென்டிமெண்டா டச் செய்யவும் தெரியும் அப்படின்ட்டு நடிப்புல உருக வச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியா அட்டகத்தி தினேஷ் இந்த படத்துல லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ அம்மாவை விட்டு கொடுக்க முடியாம மனைவியும் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில அவர் அழகா நடிச்சிருக்கிறாரு. இவங்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம லொல்லு சபா மாறனை கண்டிப்பா சொல்லணும். இவர் அவரோட கேரக்டர்ல அப்படி டோட்டலா சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இனிமே இவரை லொல்லு சபா மாறனே சொல்ல மாட்டாங்க, மாறன் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவர் படத்துல அவரோட டைப்பையே மாத்தி இருக்கிறாருன்னே சொல்லலாம். ஸோ அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ குடும்பம் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அம்மான்றவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யணும் அப்படின்றதுக்காக மகன்களாக்கி இவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து அம்மாவை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதுதான் இயக்குனர் சுரேஷ் மாதிரி உழைப்பு இந்த படத்துக்கு பெரிய பலமா கொடுத்திருக்கிறாரு. அதுக்கேற்றபடியே ஒளிப்பதிவு நடிகர்கள் இவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து இருக்கிறாரு. பாத்தீங்கன்னா நிஜத்துக்கே நெருக்கமா போய் நம்மளை கொண்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். உண்மை சம்பவம் அப்படின்றதால சில இடங்கள்ல வரும் லாஜிக் மீறல்கள்லாம் சந்தேகமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதான் நமக்கு நினைக்க தோணுது. ஆனா சில இடங்களை சீரியல் போல மேக்கிங் தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கங்க அது ஒண்ணு இது ஒண்ணுமா இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல இயக்குனர் நினைச்சதை சாதிச்சுட்டாரு. ரசிகர்கள் எல்லாருமே தியேட்டர்ல அழ வச்சுட்டே போக வச்சிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேபி கேரக்டர்ல ஊர்வசி ஃபட்டாஃபட் லேடியா வராங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அவங்களை அப்படியே காட்டிட்டே இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல இன்டர்வெலுக்கு அப்புறம் அவங்க தான் சிக்ஸர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்ட்ராங் கேரக்டரை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ நல்ல படம் தான். நல்ல படத்துக்கு நம்ம தமிழ் ரசிகர்கள் வரவேற்பு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு. தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கமெண்ட்ஸ் பண்ணுங்க.